சொல்றத கேளு. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என் மாமா தான். அதுக்காக என் அக்காவை இதுக்கப்புறம் தேவையில்லாம சின்ன வார்த்தை பேசினா கூட பார்த்துட்டு சும்மா இருக்க போறதில்ல. எல்லாரும் உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி மதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போது ரேவதியும் அந்த மலரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உனக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட்டோம் மதி. உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னால் நாளையிலேருந்து காலேஜுக்கு போக முடியாது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸை யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க மதி. அப்போன்னு பார்த்து மலர் வந்து சொல்கிறாங்க, இந்த வேலை போயிடுச்சா ரொம்ப ஃபீல் பண்ணாத, பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக உனக்கு காத்துக்கிட்டு இருக்குது, அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணி, கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ரேவதி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு மதிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி எனக்கு ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட நல்லா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கராஜ் வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போல்லாம் யாரை நம்புறதை யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல, எல்லாருமே வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தங்கராஜ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுரேஷ்கிட்ட. உடனே சுரேஷ்க்கு வந்து எதுவுமே புரியல. மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல மாமா அப்படின்றாங்க. புரியலன்னா பரவாயில்ல விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, அவளை நீ வண்டியில் கூட்டிகிட்டு வந்த, காலேஜில் இருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்த, ஆனால் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லலை, ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட வாழ்க்கை இப்படியே இருந்துருக்கூடாது இல்லை, அதனால் நான் உனக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன், என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ ஏன் உன்னோட பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வெளியில் போகக்கூடாது, வெளியில் போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ வாங்கி கொடுக்கலாம்ல, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கலாம், இன்றைக்கி இருந்து அவனோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை, நீ ஏன் எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் அவள் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, கண்டிப்பாக நான் ஏதாச்சும் அவகிட்ட கேட்டால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், நான் ஃபீல் பண்ணுற மாதிரி எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே தங்கராஜ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறேன், அப்போது உனக்கு அவள் கூட வாழணும் அப்படின்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசை தான், ஆனால் அவள் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவள் கூட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏற்கனவே அவகிட்ட நான் நிறையா அசிங்கப்பட்டுட்டேன், திரும்பவும் போய் அசிங்கப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே தங்கராஜ் வந்து ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. பரவாயில்லையே, இப்போலாம் நான் என்ன பேசினாலும் நீ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் நிஜமாகவே தான் சொல்கிறேன், அவள் வந்து மனசளவில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடுடா அப்படின்றாங்க. ஆனால் நான் சொன்னதை மட்டும் மறக்காத, இப்போ நீ ஆறுதலாக அவகிட்ட போய் பேசினேன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் உருவாகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. தங்கராஜ் வந்து ரேவதியை பற்றி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட எல்லாமே போட்டு உடைச்சிடுறாங்க. உன் பொண்ணு உங்களை பற்றி என்னென்னலாம் பேசினா தெரியுமா, எங்கள் மதி வந்து வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவளை வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க, முதல் அண்ணியை எப்படி மலரை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அது மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா அவளையும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அவள் எவ்வளோலாம் தப்பாக பேசினானே எனக்கு மட்டும்தான் தெரியும் மாமா. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ஒழுங்காக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க. மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து வராங்க. எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னது இது, இப்படி கூட யாராச்சும் இருப்பாங்களா, ஒரு ஒய்ஃபை போய் இப்படிலாம் மாட்டி விடுவாங்களா அப்படின்னா எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரேவதி அங்கேருந்து அழுந்துக்கிட்டே கிளம்பி போகிறாங்க.